ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக ஒரு விஷயம் கடவுள் டச் பண்ணார். அது என்ன அப்படின்னா, கோயிலுக்குள்ளே ஏன் செருப்பு போடாமல் போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சர்ச்சுக்குள்ளே செருப்பு போட்டு போவாங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே அது அனுமதி கிடையாது. அதுவும் காலை கழுவிட்டு போவாங்க. இப்போ சமீபமாக ஏதோ ஃபங்க்ஷன், தசராவோ நவராத்திரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நடிகை காஜோல் ஹிந்தி நடிகை காஜோல் அவங்க சத்தம் போட்டாங்க, எல்லோரும் செருப்பு கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே கமெண்ட்டில் இது ஒரு பேசிக் மேனர்ஸ், கடவுளை வணங்கும்போது செருப்பு கழட்டணும்னு கூட தெரியல இவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுனாலே தெரில, கடவுள் அது 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 ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது இல்லாமல் புதியதாக கடவுள் ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் தற்செயலாக நாகராஜன் சாது அவர்களுடைய ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு குழந்தை கதைக்கு அப்பா அம்மாட்ட சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை கதை, நானாக உருவாக்கின கதை அப்படின்ட்டு, ஏன் கிரிவலத்தில் எல்லாம் வெறுங்காலோடு நடக்கிறாங்க, ஏன்னா இது கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால் ஏன் ஒரு சிலர் சாக்ஸ் போட்டு நடக்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் செருப்பு போட்டு நடக்கிறதில்ல, இந்த மாதிரி திரும்ப திரும்ப இதை கேட்குறாங்க. இப்போ செருப்பு கண்ட இடத்துல நம்ம நடப்போம், டாய்லெட் மேலெல்லாம் மிதிச்சிருக்கோம், அதனால தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்டுச்சான், இது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கடவுள் தான் எல்லாத்தையும் படித்தாருன்னு. ஸோ அப்போ காலை யார் படித்தா? கடவுள் தான். செருப்பு யார் படித்தா? கடவுள் தான். அப்போ அந்த டாய்லெட் யார் படித்தா? அதுவும் கடவுள் தான். அப்போ கடவுளுக்குள்ளே ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு தத்துவத்தை சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் இந்த பேதமெல்லாம் பார்க்க மாட்டார், மனிதர்களுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆன்மீக புரட்சியாளர். ஸோ புரட்சியாளர்கள்லாம் இப்படி தான் உருவாகியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இவரும் சொல்கிறார், நீங்கள் செருப்பு போட்டு நடக்கணும்னா நடங்க, செருப்பு போட்டு நடங்க. இல்லை கிரிவலமே சுற்ற வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சுத்தாமல் கூட இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் பார்த்தேன், ஒரு குடும்பத்தோட காரில் இறங்குனாங்க, இறங்கி கால் ஃபுல்லாக அது செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கிட்டாங்க, சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு அதுக்கு மேலே சாக்ஸு போட்டு நடக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் திருவண்ணாமலையில் போய் உட்காந்தாருப்பில் இருக்குது. ஸோ அதனால் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வேற்றுமையெல்லாம் எதுக்கு, அதுக்கு செருப்பு போட்டே நடந்துடலாமே அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கோயில் ஒரு சொர்க்கத்துடைய நினைவு தான். எல்லா கோயிலுமே, அதிலும் குறிப்பாக பெருமாள் கோயில், ஏன்னா அங்கே தான் சிவன் இருக்க மாட்டார், சொர்க்கத்திலும் சிவன் இருக்க மாட்டார். சொர்க்கம் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை, இதே பூமி ஆரம்பத்தில் சொர்க்கமாக தான் கடவுள் படைக்கிறார். இப்போ நரகமாக மாற்றிட்டோம். காரணம், சொர்க்கத்தில் எந்த கெட்ட காரியமும் நடக்காது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இப்படின்னா என்னென்னே தெரியாது. அதனால் சதா ஆனந்தமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருக்கும், அளவற்ற செல்வம் இருந்தது. எப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துச்சோ அப்போ இதே பூமி நரகம் ஆயிடுச்சு. ஸோ முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில். ஸோ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தில் எப்படி தூய்மையாக இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ ஆகுங்கன்னு மாத்திரை. அதுக்கு காரணம், அங்கே ஆத்மான்ற உணர்வில் இருப்போம், உடம்புன்ற உணர்வே இருக்காது. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. வெளில போயிடுச்சுன்னா கண் இருந்தாலும் பார்க்க முடியாது, வாய் இருந்தாலும் பேச முடியாது. ஸோ இந்த உணர்வு இயல்பாகவே அவங்களுக்கு ஆத்மாவிலே கவனம் இருக்கும், பிறரையும் ஆத்மாவை, அதாவது பூர்வமத்தியையே பார்த்து பேசுவார்கள். அதனால் எவ்வளோ அழகாக இருந்தாலும் கொஞ்சம் கூட மனம் சலனம் அடையாது, அதனால் காமம் கூட இருக்காது. திருமணமாகும், குழந்தை பிறக்கும், ஆனால் கணவன் மனைவி நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பமாவாலே தவிர இச்சையாக பார்க்கக்கூட மாட்டாங்க. அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்கள இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். எங்கேயும் போல் அவங்க மறுஜன்மம் எடுத்து இதே நரகத்தில் குப்பையாக மாறிட்டாங்க. வேற யார், நீங்களும் நானும் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் வருகிறார். ஸோ இப்போ சொர்க்கத்துக்கு போனால் மீண்டும் நீங்கள் தூய்மையாகணும்,
உடம்புன்ற உணர்வு வந்தது தான் பிரச்சனை. நரகத்தில் ஆத்மான்றதை மறந்துடுறோம். அப்போ ஆத்மான்னு நினைக்கும்போது ஆனந்தம் இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ ஆத்மாவிலேருந்து கவனம் போனோடனே ஆனந்தத்தை வெளியில் தேடி புலனின்பத்துக்கு அடிமையாகி, இதனால் ஆத்மாவின் சக்தி இன்னும் இறங்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகார குணங்கள் நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. இதை தான் சாத்தான், மாயா, ராவணன் சொல்கிறோம். ஸோ இந்த விகார குணங்களின் வசப்பட்டு நாம் செய்கிற அத்தனை பாவங்களுக்கு தண்டனையாக தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற ஏழ்மை, நோய்கள், இயற்கை சீற்றம், யுத்தம், துரோகம் எல்லாமே. ஆனால் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம், தண்டனை கம்மியாக தான் அடைஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அத்தனைக்கும் தண்டனை கொடுக்கணுமே. அதுக்கு முன்னாடியே உங்களை காப்பாற்றுறதுக்கு, நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவரே வந்து சொல்கிறார். எது சரி எது தப்புன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், இனி தப்பை பண்ணாதீங்க. உடல்னு நினச்சாலே நீங்கள் பாவம் தான் பண்ணுவீங்க. உடல்னு நினச்சதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்தது. இப்போ எனக்கு உடம்பே கிடையாது, ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைக்க நினைக்க உடலையும் மறக்கணும், உடலின் உறவுகள், அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை அனைத்தையும் மறக்கணும். ஏன்னா உலகம் அழியிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீ உடல், உணர்வு, உறவுகள் இதில் உன் புத்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போது நீ தான் துடிப்ப. ஸோ அதிலிருந்து விடுபடணும். நான் வெறும் ஆத்மா, இந்த உடம்பு கூட என் இது கிடையாது, அந்த உணர்வில் இருக்கணும். இல்லாட்டினா இந்த உடம்பை பார்த்து ஒருத்தன் திட்டினானா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு ஆக்சுவலாக முந்தைய வீடியோவிலே நம்ம சொல்லியிருக்கணும், சொல்லலை. நாகராஜன் சாது அவர்கள் பிரபலமாகிறதுக்கு காரணமான அவருடைய முதல் பேட்டியை ஒளிபரப்பிய திருவண்ணாமலை 360 சேனலுடைய வினோத் அப்படிங்கிறவர் வந்து இப்போ அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே சில கருத்து முரண்பாடுகள் இருக்கும்போது இப்போ திருவண்ணாமலை நிலச்சரிவுக்கு பிறகு எல்லா ஃபேமஸான கோயில் பக்தி சேனல்லையும் அவரை பேட்டி கேட்பாங்க. ஸோ சும்மாவே அவரை கேட்பாங்க. இப்போ திருவண்ணாமலை சம்மந்தப்பட்டது அங்கே போகும்போது அப்படியே இவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துலான்ட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்கே ரியல் எஸ்டேட் போட்டு விற்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இவங்களும் பாவம் ஏழை மக்கள் தெலுங்குக்காரனுக்கு விற்றுட்ருக்குறாங்க. அப்போ ஏதோ தெலுங்குக்காரங்க பணக்காரங்க மாதிரியும் நாங்களும் பிச்சைக்காரங்க மாதிரியும் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இவருக்காக நாங்கள் ஊரையே காலி பண்ணிட்டு போகணுமா அப்படின்ட்டு என்னென்னமோ சொன்னார். ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் நேரடியாகவே கேட்டார். நாகராஜன் சாதுக்கிட்ட நேரடியாக கேட்டு அதை வீடியோ எடுத்து போட்டார். அதனால் இவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி திட்டிருப்பாங்க போல இருக்குது. கமெண்ட்லேயும் நிறையா அவரை திட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதில் ட்ரிகர் ஆகி இன்னொரு வீடியோ போட்டார். அவர் சொன்னார், நான் அதோட விட்டுலான்னு தான் நினச்சேன். அவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டிருப்பார் நாகராஜன் சாது. இது உங்களை வந்து யாரையாவது புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஆஷ்டாங்கமாக விழுந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறம் நீ அவரை பேசவே விடலை, அவரை பயமுறுத்தி இருக்கிற அப்படி இப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணதில் இவர் ட்ரிகர் ஆகி அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் பார்க்குறேன், இது வரைக்கும் ஒரு தடவை கூட 1 மணி நேரம் கண்டினியூஸாக அவர் தியானம் பண்ணதே கிடையாது, எந்த நேரமாக அரட்டை தான் அடிச்சிட்ருக்காரு. இன்னும் நான் நிறையா அவரை பற்றி சொல்லுவேன், ஆனால் அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னா நீங்கள் கம்முன்னு இருங்க, நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவருடைய வீடியோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பேசின மாதிரி கமெண்ட் இல்லை. பேசலைன்னு அர்த்தம் இல்லை, பேசினதெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணலை, அது ரிவ்யூ பண்ணி வர ஆப்ஷன் போட்டு வச்சுருக்காரு. ஸோ இதை மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உடல்ன்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணுற வேலை இல்லையா. நமக்கு இளமை இருக்கும்போது இருக்கிற திமிரு முதுமையில் இருக்காது, பணம் இருக்கும்போது இருக்கிற திமிரு ஏழையான பிறகு இருக்காது, பதவி இருக்கும்போது இருக்கிற திமிரு பதவி போன பிறகு இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடியே உணர்ந்து திமிரு இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உனக்கு உடம்பே இல்லைன்னு நினச்சிக்கோ, ஆரோக்கியம் இல்லை, உடம்பே இல்லை, கை இல்லை, கால் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா பணிவு வரும். உனக்கு உடம்பே இல்லைன்னா அதுக்கு தான் ஆத்மா, வெறும் ஆத்மாவாக இருக்கிற ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி, ஆனந்தம், அதை மட்டும் வெளிப்படுத்து, பிறரை ஆத்மாவை மட்டும் பாருன்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் சகோதரர் வினோத் அவர்கள் மற்றவர்கள் திட்டும்பொழுது அந்த ஒரு கோபம் வரும், ட்ரிகர் ஆகும்.
அப்போ இன்னும் கோபமாக வீடியோ போடணும்னு தோணும். ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. 2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. இனியும் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறது? சரி, மெயினாக இதை எதுக்கு சொல்ல வந்தோன்னா, ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்கன்னா கோபம் மட்டும் இல்லை, காமம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவும் வராது. ஒரு ஆத்மா நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்து எப்படி காமம் வரும்? உடம்பை பார்த்தா தான் வரும். ஸோ உடலையே பார்க்காதீங்க, நெத்தியிலேயே தான் உங்கள் கவனம் இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம் தான் இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்குது உட்காந்துட்டு. அப்படின்ற கவனத்தோடு பேசுங்க, கேளுங்க. மெயினாக அது பரமாத்மா சிவனுடைய குழந்தை எல்லா ஆத்மாவும். ஸோ அப்பாவோடு உங்களுடைய கவனத்தை வைங்க. ஏதாவது அந்த ஆத்மாவுக்கு சொல்லணும்னு நினச்சாலும் நேராக சொல்லாதீங்க, கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அவர் எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைப்பார். நம்ம நேராக சொன்னால் கோபம் வரும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உடல் அப்படின்ற உணர்வு இருந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா உடல் உணர்வு இருந்தாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துடும். ஸோ அது வந்தாலே புரிஞ்சுக்கலாம் நம்ம உடல் உணர்வில் இருக்கிறோன்ட்டு. ஃபுல்லாக அந்த உடல்ன்றதே மறந்து ஆத்மா, பரமாத்மா இந்த 2 நினைவில் மட்டுமே மூழ்கி இருப்போம் கடைசியில். அப்போ தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்பொழுது உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்தால், நான் கடவுள் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்திற்கும் வரப்போகிற சொர்க்கத்திற்கும் போக போகிறன்ற அந்த ஒரு நினைவை தவிர இந்த கலியுகத்தின் யாருடைய நினைவும், எந்த பொருளுடைய நினைவும், எந்த நிகழ்வின் நினைவும் புத்தியில் இல்லாமல் இருந்தால் மீண்டும் கலியுகத்தில் பிறக்காமல் டக்குன்னு மேலே போயிடலாம். சொர்க்கத்தை நினச்சிட்டு இருக்கனால சொர்க்கத்திலும் பிறவி எடுத்துடுவீங்க. ஸோ அங்கே எப்படி போகிறீங்க? சொர்க்கத்தில் உடம்பு இருக்கும், ஆனால் நான் உடம்புன்ற உணர்வு இருக்காது. ஸோ இந்த உடல் உணர்வைத்தான் செருப்பு அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் சொல்லுவார், பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ராஜயோக ஞானம், முரளி அப்படின்னு சொல்லுவோம். அதில் சொல்லியிருப்பார், இந்த உடம்பு இப்போ கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம், அதனால் இது பிஞ்சு போன செருப்புன்னு வரும். பழைய செருப்பு, இது மேலே எதுக்கு பற்று? ஸோ அந்த செருப்பை கழட்டிட்டு தான் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் இல்லையா? அதாவது இந்த உடலை விட்டுட்டு தான் போக போகிறோம். ஸோ அதோடைய நினைவு தான் கோயிலுக்கு வெளியில் செருப்பை கழட்டிட்டு காலை கழுவிட்டு உள்ளே போகிறோம் இல்லையா? அதாவது இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா கழுவப்படுது, தூய்மை ஆகுது. ஸோ தூய்மை ஆக ஆக உடல் உணர்வுலேருந்து புத்தி விலகுது. அப்படி விலகுனா தான் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயில் சொர்க்கத்துடைய நினைவு. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதனால தான் செருப்பு கட்டிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நாகராஜன் சாது அவர்கள் மனிதர்கள் எழுதிய புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுதான் ஞானம், எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களுக்கும் போதனை கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறார். அதே கிரிவல பாதையிலே பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம், மியூசியம் இருக்குது. போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கணும். தொப்பி அம்மாள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கடவுள்னு சொல்கிறாரு, ஆனால் கடவுளே வந்திருக்கிறாரு, அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அங்கே போகாமல் இருக்கிறார். ஸோ இதுதான் துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இன்றைக்கி கடவுள் டச் பண்ணது என்ன அப்படின்னா, இதே விஷயத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோயில் சொர்க்கத்துடைய நினைவிடம். சொர்க்கத்தில் யாருமே செருப்பு போட மாட்டாங்க. ஏன்? நம்ம ஏன் செருப்பு போடுறோம்? காலில் அழுக்கு ஒட்டக்கூடாதுன்ட்டு. அங்கே அழுக்கே இருக்காது, அவ்வளோ தூய்மையாக அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த சொர்க்கம் இப்போ நெருங்க போகுது. கடைசி 100 வருஷம் இறைவன் வரார், 88 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் ஸ்வச் பாரத் அப்படின்ற திட்டத்தை தன்னை அறியாமலே பிரதமர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். பாரதம் தூய்மையாக ஆகப்போகுது, உள்ளும் புறமும் மனிதனுடைய மனமும் தூய்மையாக இருக்கும் சொர்க்கத்தில். ஸோ அதனால் அங்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த புல் தரையில்
நடப்பாங்க. ஸோ இப்போவே நமக்கு அந்த புல் தரையில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, இப்போ புல்லில் வந்து பாம்பு, பூச்சி இதெல்லாம் அங்கே இருக்காது. இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, எந்த இந்து தெய்வங்களாவது சிலையில் செருப்போடு இருந்து பார்த்துருக்குறீங்களா? அந்த ராமருடைய கதையில் அந்த செருப்பை கழட்டிட்டு வந்து இவங்க அரியணையில் வைக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக அங்கே செருப்பு அந்த நேரம் போட்டுட்ருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் தான் நடப்பார். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோயில் சிலையில் பார்க்கலாம், எந்த சாமியும் செருப்பு போட்டிருக்காது. காரணம், சொர்க்கத்தில் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இவருடைய மன வழிப்படி இவராக நினச்சிக்கிறார் எல்லாத்தையும் கடவுள் தான் படித்தார், மலத்தை கடவுள் தான் படித்தார், மலத்துக்குள்ளே இருக்கிற வண்டை கடவுள் தான் படித்தார். கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆத்மா எப்போவுமே இருக்குது. ஆத்மாவை தூய்மையாக்குற வழியை இறைவன் சொல்கிறார். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி பக்தி, அது பக்தி சுற்றுறதெல்லாம் பக்தி. கடவுள் வந்து கொடுக்குற ஞானம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, காட்டில் போய் உட்கார்றதுக்கோ கோயில் குளம்னு சுற்றுறதுக்கான ஞானத்தையோ கொடுக்கல. கடவுள் யாருன்னு தெரியாதனால அலைஞ்சிட்டு இருந்துட்டீங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிடுச்சு. இனிமேல்ட்டு அலையிற வேலையை விட்டுட்டு நான் சொல்வதை கேளுங்கள். என்ன, எல்லா வேலையும் செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, என்ன ரெகுலராக பண்ணுவீங்களோ பண்ணுங்கள். ஆனால் என் நினைவில் இருந்து பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு இது வரைக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சிடுச்சுல்ல, இப்போ இறைவனுடைய நினைவில் இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ மேலும் இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பாருங்கள். முரளி அப்படின்னு நீங்கள் எந்த மொழியில் கூகுள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும்தான் கடவுளுடைய நேரடி ஞானம். அதோடைய சாரம் ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செம்பு நிறமான ஒளி உலகத்தில் இருக்கார் இல்லையா, ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான்.